நம்மளோட சுவையான பேபி டொமேட்டோ சேமியா புலாவ் இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக சேமியா வறுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 கப்பு சேமியா இதே மாதிரி லைட்டாக பேனில் ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகுது வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம உப்மா அந்த புலாவ் வந்து ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். இது எண்ணெயெல்லாம் விட வேண்டாம், சும்மா ரோஸ்ட் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம காயெல்லாம் வதக்கிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்ம பிரியாணி இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குல்ல, அதில் 2 பட்டை, ஒரு ஸ்டார் அனைஸ், அப்புறம் வந்து 2 கிராம்பு அது போட்டு வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதை நீளமாக கட் பண்ணது அதையும் போட்டு எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பேபி டொமேட்டோ பாருங்கள், இது சூப்பராக இருக்குங்க. புளிப்பாக இருக்காது, ஸ்வீட்டாக இருக்கும், லைட்டாக புளிப்பாக இருக்கும். கேபேஜ், கேரட், கொஞ்சோண்டு கொத்தமல்லி. இப்போ நம்ம வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நிறைய மசாலாலாம் வேண்டாம், லைட்டாக போதும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் வந்து மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இவ்வளோ சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அதோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். இது வந்து நம்ம டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த சேமியா புலாவு நம்ம சும்மா சேமியா உப்புமா செஞ்சு சாப்பிட்றதுக்கு இப்படி காய்கறி எல்லாம் சேர்த்து செஞ்சால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா. இதிலே கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. அதையும் போட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ இதில் காயெல்லாம் சேர்த்துடலாங்க. கொத்தமல்லி, அப்புறம் நம்மளோட அந்த பேபி டொமேட்டோ நம்ம இது போடுறது இதில் வந்து ரொம்பவே நம்ம கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டொமேட்டோ சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஸ்வீட்டாக, நல்லா ப்ளம்ஸ் மாதிரி இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட புலாவ். அப்புறம் நம்மளோட மற்ற காயெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த காயெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் வேகணும். காய் உங்களுக்கு பிடிச்ச எந்த காய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு இதையும் போட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு இது இப்போ அந்த காயெல்லாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம சேமியா தண்ணி அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ காயெல்லாம் பார்த்திங்களா கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நம்ம 1 கிளாஸ் சேமியாவுக்கு வந்து 1.5 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு இல்லைன்னா அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச சேமியா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறத சேமியாவை இதில் அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சு வேக வைக்கணும்லாம் தேவையில்லை. இதை அப்படியே திறந்து விட்டே வேக வைக்கலாம், வெந்துடும். மூடி வைக்கணும், ஒரு 2 நிமிஷம் வேணால் மூடி போட்டு மூடி வைக்கலாம். இப்படி வெந்து அந்த தண்ணியெலாம் நல்லா வற்றி வரணும். பாருங்கள், நம்மளோட சூப்பரான புலாவ் ரெடி ஆகிடுச்சு. பேபி டொமேட்டோ சேமியா புலாவ் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சமையல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.